ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். காஃபி சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா வேண்டாம். டேய், வாங்க ஜெசிரி. எத்தனை மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டேடா? வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. சரிங்க. ஏதோ வர சொல்லியிருந்தீங்களாமே. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காங்க. என்னைக்கு நல்ல நாள்னு பார்த்து சொல்லுங்க. அம்மா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு அவசரமாக வந்துட்டேன். பஞ்சாங்க வேற கொண்டு வரலையம்மா. பரவாயில்ல, பேர் பொருத்தம் பார்த்து சொல்லுங்க. சரிங்கம்மா. உன் பேர் என்னப்பா? தயாபாலன். ஜூலி ஃபெர்னாண்டஸ். தயா என்ன நட்சத்திரம், என்ன ராசி? இவன் கும்பராசி, சதய நட்சத்திரம். அவ கிறிஸ்டியன், அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமா, எங்களுக்கு அதெல்லாம் இல்ல. ஈஸ்வரா. இன்னைக்கு நாள் சரியில்லைம்மா. நாளைக்கு இதை விட மோசமாக இருக்கு. அப்படியே சொல்றீங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்குமா. அன்னைக்கு இவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கை ஜெகஜோதியாக இருக்கும். நல்லா பார்த்தீங்களா? நல்லா பார்த்துட்டேம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்கணும். அதுக்குள்ளே ஏதாவது தப்பு இப்போ நடந்துருச்சுன்னா இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுனாமி தான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேம்மா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு வாரம் தானே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாங்க ஜோசியரே. சரிங்க. நோ நோ நோ. ஏண்டி, நீங்க தானே பேசிக்கிட்டீங்க? லூசாடா நீ? அவ சொல்றதும் கரெக்ட் தானடா. இதை பாரு ஜூலி, ஒன்று தெரியாத வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை மீறக்கூடாது. ஏய், உன்னோட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுடா, விடுடா. நீ எப்போதான் திருந்த போறியோ? இன்னும் ஒரு வாரம் தானே நீ. அதுக்கப்புறம் எல்லாம் அவர் சொன்னது மாதிரி நல்லபடியாக நடக்க போகுது. Sir, you sleep well and let me sleep well. Alone, I'm going by. ஏய் ஜூலி, நானே இவ்வளோ குழப்பிட்டேனோ. தனியாக வேற படுக்கணுங்கிறா. ஏய் ஜூலி. Oh, oh. Yeah. Oh, oh. ஜூலி, ஜூலி, உன் பேச்சை கேட்டிருக்கலாமே. அந்த பரதேசி ஜோசியக்காரன் பேச்சை கேட்டு தனியா தவிக்க விட்டானே, கர்மம் படிச்சவன. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்கணும். கொல்லணும் உன்னை. எங்க அதை காணோம்? கிடைக்குமா இந்த குளிர்ல? கிடைச்சிருச்சு. அப்பா, கர்மம் பிடிச்ச ரோகம். என்ன பாட்டுலாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். கமல் சார், உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் என்ன நிலைமையில இருக்கேன், நீங்க என்ன பாட்டு பாடுறீங்க? ஓகே, உங்க பாட்டை கேட்டோம் எனக்கு வீரம் வரல. நான் உங்க ரசிகனே இல்லை ஜூலி. அப்பா, யாரும் இல்லை. ஐயோ, இங்க நிறைய ரூம் இருக்குன்னு சொன்னாங்களே. நம்ம ஆளு எந்த ரூம்ல இருக்குன்னு தெரியலையே. சரி, நம்மளே தேடுவோம். அப்பா, கிடைச்சிருச்சு. ரோஹன், இந்த ரூமுக்குள்ள என்ன சத்தம்? திரும்ப என்னாச்சு உனக்கு? என்னமோ ஆச்சு. வேணாம். வேணும். என்ன வேணும்? எல்லாமே அட பாவி, நான் எங்க ரூமா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். சத்தியம் பண்ணிக்கிட்டு கூச்சம் இல்லாம முத்தம் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி கர்மம் பிடிச்சவன். நாளைக்கு பாத்துக்கிறேன்டா அவனை. வேற ஏதாவது சத்தம் வரட்டும். அப்புறம் இருக்கு. இது ஹாலு, அப்படின்னா இது டைனிங் ஹால். அப்போ நம்ம ஆளு பக்கத்துல தான் ஏதோ ஒரு ரூம்ல இருக்கணும். பாப்போம். எங்க
நம்மள மாதிரியே நிறைய அலையுது போல இருக்கு. ஆ, அடி பாவி. அடி பாவி, என்ன குளிருது. இப்படி போத்திக்காமலே தூங்குறா பாரு. ஐயோ பேய், ஐயோ நான் இல்லைங்க, ஐயோ நான் இல்லைங்க, தெரியாம வந்துட்டேங்க. சாரிங்க, ஜூலிங்க ரூம் மாதிரி. ஐயோ காமினி நான் இல்லைங்க, நீங்க சாரி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ்ங்க. ஐயோ சாரிங்க. வந்த வேலை முடிஞ்சதா? ஒன்றும் இல்லை மச்சி, தூக்கம் வரலையா, அதான் அப்படியே வாக்கிங் போகலான்னு. வாக்கிங்? ஆமாம், இந்த ரூமுக்குள்ள இருந்து. டேய், கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸிடா, ஆனால் பதில் சொல்றது இருக்கு பாரு, ரொம்ப கஷ்டமாச்சு. நான் வரேன். வேணாடா, எக்கு தப்பா பண்ணா மாட்டிக்க போறேன். ஜூலிக்கு தெரிஞ்சதே பாட்டா கட்டிடுவா. அப்படிங்கிற? வெளியே சொல்லிடாதா மூதேவி. ஹாய் மேடம்மா, குட் மார்னிங். சொல்லு தம்பி. அப்புறம் காமினி அம்மா காலையில் காஃபி சாப்பிட்டாங்களா? காமினி அம்மா காஃபி சாப்பிட்டாங்க. என்னென்ன வேலை பண்ணணுமோ காலையில எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாமா, ஒரு சின்ன சந்தேகம். எனக்கே 1008 வேலை இருக்கு, உன்னை எங்க கவனிக்கிறது? கிளம்பு. நல்ல வேலை, காமினி யாருக்கும் சொல்ல போல இருக்கு, தப்பிச்சோம். மேடம்மா என்னம்மா? Nail polish where we have to get. கீழ கடையில கிடைக்கும். Men's underwear where we have to get. யாருக்கு? ஏய் லூசு, மானத்தை வாங்காத. இல்ல தானே மேடா? வரேன். இவளுக்கு come. Where is the medical shop? தலைவலியா? இல்ல. ஜொரமா? வேற என்ன? இங்க வாங்க. நாப்கின் தானே? ஐயோ சத்தம் போடாதீங்க. டிரைவர் அனுப்புறேன், யார் யாருக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. எனக்கும் ஒண்ணு வேணும், நானும் பின்னாடியே வரேன். தேவலாம என்ன சிரிக்கிறீங்க? இல்ல மச்சி, எனக்காவது மாடா. நினைச்சு பார்த்தாலே சூப்பரா இருக்குடா. இன்சல்ட் பண்ணாதடா டேய். டேய், அன்னைக்கு என்னமோ டைமிங்ல பேசுன, டைம் எல்லாம் மாறும் டே. வெளியே போயிடாத, 4 சுத்திக்கிட்டு இருக்கு மச்சி. இவனை மன்னிப்பு கேட்க சொல்லு. எதுக்கு? இவன் மாடாவை இன்சல்ட் பண்ணி பேசியிருக்கான். என்னடா? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அப்படி எல்லாம் பேசாதப்பா. என்னத்த பேசாத? 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க, அவங்க வெளியே இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. என்ன தெரியாம மாட்டாங்கப்பா. எழுந்துடுறா மேடமா. வாங்க தம்பி. இப்பதான் சொன்னாங்க, எங்களை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா உனக்கு? என்னப்பா பண்ணாங்க? ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. இவங்க பிறவே கேவலம்டா. என்னடா சொல்ற? பிறவியை பத்தி என்னடா பேச வந்தீங்க? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடுவுல ஒரு பிறவின் தான் ஆண்டவன் எங்களை படைச்சிருக்கான். இன்னொரு விஷயம் தெரியுமா? ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் 7 பிறவில ஒரு பிறவி எங்களை மாதிரி எடுத்துதான் ஆகணும். இந்த பிறவியில எங்களை மாதிரி ஆட்களை எப்படி எல்லாம் பாக்குறீங்களோ, எப்படி எல்லாம் பேசுறீங்களோ, அதே மாதிரி இந்த பிறவி நீங்க எடுக்கும்போது அதே மாதிரி பேசுவாங்க, அதே மாதிரி பாப்பாங்க. தெரியாம சொல்லிட்டேன் மேடமா, விட்டுருங்க. புழுவுக்கு, பூச்சிக்கு, மிருகத்துக்கு, மனுஷனுக்கு, இப்படி ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இந்த பிறவிகளுக்கும் அர்த்தம் இல்லாமலா போயிடும். சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பிறவில பிறந்ததுக்கு நான் வருத்தப்படல, சந்தோஷப்படுறேன். நாங்க யானை மாதிரி திருவிழா அன்னைக்கு பட்டம் கட்டி எங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதே யானையே அன்னைக்கு சாயங்காலமே பிச்சை எடுக்க வச்சிருவாங்க. நாங்களும் அதே மாதிரிதான். யானைங்களுக்கே நல்ல காலம் பிறந்துருச்சு, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எப்ப பிறக்குமோ. என்ன ஆதரிச்சதே காமினியோட அம்மா தான். பாவம் புத்து நோயில போய் சேர்ந்துட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எம்மடியில தான் வளர்ந்தா காமினி.
ஏன் நீங்களாம் படிக்க கூடாது? எங்க படிக்க விடுறாங்க? படிக்க பணம் வேணும்ல, எங்க இருக்கு? படிக்க தான் எஜுகேஷன் லோன் இருக்குல்ல. அதுதான் எங்களுக்கு தரதில்லையே. அது தந்தா எங்களுக்கு என்ன? ஒரு வாழை மரத்தை வெட்டினா ஒரு வாழை கண்ணு வளருது. எங்க இனத்துக்கு தான் வாரிசே இல்லாம போச்சே. காமினி குடுக்கற சம்பளத்துல தான் 4 அரவாணி குழந்தைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். Is it? ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஓரமா ஒரு ஒதுக்கிடம் கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி பேங்க்ல ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு நாங்க செத்துட்டா எங்கள மாதிரி அரவாணி குழந்தைங்களுக்கு போய் சேர மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நாட்டோட ஒற்றுமைக்காக எவ்வளவோ பேர் போராடினாங்க. நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ செய்யறாங்க. எங்க இனத்துக்காக எதுவும் செய்யாமையா போயிருவாங்க? நிச்சயமா ஒரு நாள் உங்க நிலைமை மாறும். அந்த காலத்து மன்னராட்சியில இருந்து இந்த காலத்து மக்களாட்சி வரைக்கும் எல்லாருக்கும் நாங்க ஒரு விளையாட்டு பொருளா தான் காட்சி கொடுக்கறோம். நான் சாகிறதுக்குள்ள எங்க இனம் அந்தஸ்தோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அம்மா, முடியும் அம்மா. எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கு.